வணக்கம் நண்பா. நானுங்கள் ஜான் ஜேடி. பாலையா பாத்தீங்கன்னா இவர் வந்து கலாய்க்காத ஆளே கிடையாதுங்க. சோ எல்லாருமே வந்து இவர் படங்களா இருக்கட்டும் இல்ல இவர் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், கலாய்க்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு ஏதாவது ஒரு இது வந்து வச்சு கலாய்ச்சிதான் இருக்காங்க. ஆனா இவருடைய ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா அவர் வந்து எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல அவரை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. எப்படியாவது பேச வச்சிருவாரு. அது படமா இருக்கட்டும் இல்ல ஆடியோ லஞ்சா இருக்கட்டும் வெளியில பொது இடங்களா இருக்கட்டும். முக்கியமா வந்து அவர் வயசுக்கு ஏத்த மாதிரி எப்பவுமே வந்து நம்ம வந்து வயசு ஆயிடுச்சு அப்படின்ட்டுலாம் வந்து அவர் எப்பவுமே காமிச்சது கிடையாது. வயசு என்ன இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து பிடிச்ச மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து அவர் வந்து தெளிவா இருக்காரு. அதுலயும் பாத்தீங்கன்னா அவர் வந்து படங்கள் டான்ஸா இருக்கட்டும் இல்ல ரியல்ல இருக்கட்டும், எந்த இடத்துலயுமே வந்து நமக்கு என்ன தோந்தோ நம்ம நம்மளா இருப்போம். அதாவது அவர் வயசையும் தாண்டி பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி இது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து நெகட்டிவா சொல்றவங்க தான் அதிகமா தவிர, அவர் இந்த வயசை தாண்டி அவர் பண்ற விஷயங்கள் அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பேச முடியுமா? இப்போ ஒருத்தர் வந்து ஸ்டேஜ் மேல ஏறிட்டு பேச சொன்னா நம்ம வந்து அவ்வளவு தயங்கும், அவ்வளவு வந்து தனரம் ஆகி. ஆனா அவர் பாத்தீங்கன்னா இப்ப கூட பாருங்க, நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா அவர் மைக்கு பிடிக்கிற சைடா இருக்கட்டும் இல்ல பேசுற விதமா இருக்கட்டும் பண்ற விஷயமா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் வந்து நம்மள பேச வைக்கிறாங்க தவிர அவர் வந்து ஒரு குறை சொல்ற அளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா மொத்தத்துல பாத்தீங்கன்னா அவர் பார்த்து நம்ம வந்து நிறைய விஷயம் கத்துக்குவோம். சோ இவரை பத்தி நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து பேசுறீங்களோ அந்த அளவுக்கு அவரு உயர்ந்துகிட்டே போவார் தவிர இவரை பத்தி பேசுறவங்க எப்பவுமே அங்க அப்படியே தான் இருப்பாங்க. சோ இவர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க.